வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு டிக்கெட் டிவி வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பிஜிலின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட் 1 and 2 தாங்க பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நியூஸ்ல ஒரு மர்டர் பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது அதே டைமுக்கு அந்த நியூஸ் பாக்குற ரெண்டு பேர்த்த யாரையோ ஒருத்தவங்க கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த கொலை பண்றவங்க முகத்தை காட்டல. இப்படி அவங்க ரெண்டு பேர்த்த கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்ணப்பட்டாங்க இல்லையா அந்த ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த இறந்தவர் இருக்கார் இல்லையா அந்த முதலாளி வெளியில உட்காந்துட்டு ஏய் ராஜு எங்க இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் சத்தமா கத்த ரொம்ப நேரமா இவர் இப்படி கத்துறத கேட்ட அவங்க மனைவி அங்க வருவாங்களா, என்னங்க சும்மா கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ராஜுவை காணோம், அந்த நாய்கிட்ட சொல்லியிருந்தேன் சுடு தண்ணி கொண்டு வான்னு, இன்னும் அவனை காணோம், அவன் இந்த வீட்டுல வேலை செய்யறானா இல்லையான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க மனைவி இவரை ஏத்தி விடுற மாதிரி இந்த வீட்டோட வாரிசா இல்ல வேலைக்காரனாவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்கள ஏத்தி விட இப்ப இதே டைமுக்கு அந்த ராஜு வருவான். என்னங்க முதலாளி கூப்பிட்டு இருந்தீங்களா அப்படி சொல்லி கேட்க நான் எங்க போனேன் முதல்ல இந்த தண்ணி எடுத்துட்டு போ அப்படி சொல்லி மிரட்ட இவனு குனிஞ்சு எடுக்கும் போது தோள்பட்டியில இருந்த துண்டு கீழே வந்துருமா. அதை பார்த்த உடனே அந்த முதலாளியமோ அட நாயே ஒழுங்கா ஒரு வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்த உடனே இந்த முதலாளி அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு ஏண்டா இந்த துண்டை எப்பவுமே நாய் பெல்ட் மாட்டுற மாதிரி கழுத்துல மாட்டதானே சொன்னேன், உன்னை யாரா இதே மாதிரி கீழே போடுற மாதிரி மாட்ட சொன்னா அப்படி சொல்லிட்டு அந்த துண்டை எடுத்து அவன் கழுத்துல போட்டு இருக்கிற மாதிரி போடுவாருங்க. இதுக்கப்புறம் இந்த துண்டு கீழே வந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட அவனும் சரிங்க முதலாளி அப்படி சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அவன் அங்கிருந்து போக அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வேலைக்காரன்ட்ட இவ்வளவு கடுமையா நடந்துகிட்ட அந்த முதலாளி வேலைக்காரிட்ட எப்படி நடந்துப்பாங்க சொல்லி காட்டுவாங்க. அதாவது இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வீட்டோட வேலைக்காரியை கூட்டிட்டு ஸ்டோர் ரூம்ல கூட்டு போயிட்டு சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாங்க. வேலைக்காரியும் சும்மா இல்லைங்க, கொடுத்த காசுக்கு அவங்களும் செம்மையாவே வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி அந்த முதலாளி அந்த வேலைக்காரி கூட சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிக்க அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த முதலாளி அவங்க ஒய்ஃப் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு இந்த முதலாளி அந்த ராஜு கூப்பிடாரு. ஏய் ராஜு என்ன இன்னைக்கு சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க வழக்கம் போலதான் முதலாளி இட்லியும் சட்னி செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல உடனே இவரு டென்ஷன் ஆயிட்டு எப்ப பார்த்தாலும் கையில மொபைல் வச்சுட்டே இருக்க பெரிய ஜமீன்தாராடா நீ அப்படின்னு சொல்லி திட்ட அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல முதலாளி ஷில்பா மேடம் கால் பண்றாங்க அப்படி சொன்ன உடனே அப்புறம் எதுக்குடா கையில வச்சிட்டு இருக்க எடுத்து அந்த குடுறா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்ணனா மொபைல் எடுத்துட்டு வந்து இப்ப அந்த ஆண்டிட்ட கொடுக்க அவங்கள பேசி முடிச்சுட்டு ஏண்டா ராஜு நீ எனக்கு ஞாபகப்படுத்துறது இல்லையா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு இந்த முதலாளி டேய் ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லும் போது இதே நேரத்துக்கு இந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வருவாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவன் கையில காசு கொடுத்துட்டு அவனுக்காக கிஃப்ட் எடுப்பாங்களா, அதுல என்ன இருக்குன்னு பார்த்தனா ஒரு துண்டு இருக்குங்க. இப்ப இவன் கீழே குனியும் போது அந்த துண்டு கீழே விழுமா, அந்த பழைய துண்டு வாங்கி வச்சுட்டு இந்தா உனக்காக ஒரு புது துண்டு வாங்கியிருக்கேன் இதை கழுத்துல மாட்டிக்கோ, எப்பவுமே இந்த துண்டு இல்லாம நான் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு அந்த முதலாளி சொல்ல அவனும் அதை கழுத்துல எடுத்து மாட்டிப்பாங்க. இப்ப இந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா இந்தா ஷில்பா அவன்கிட்ட பேசணும் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு போன் கொடுக்கும்போது இப்ப அவனும் சொல்லுங்க முதலாளியம்மா அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது ஷில்பா வேற யாரும் இல்ல இவங்களுடைய பொண்ணு தாங்க. இப்ப இவன் என்ன கேட்பானா, அம்மா ஜித்து சார் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு தான் அவரை பத்தி தெரியும் இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவருக்கு 24 மணி நேரம் வேலை இருந்துட்டே தான் இருக்கும், எப்பவுமே அவருக்கு லீவும் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி கிடைச்சா நான்லாம் வந்து உங்களை பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு இவ சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரிங்க எனக்கு வேலை அதிகமா இருக்கு நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காலை கட் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த ஜித்து இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுவாருன்னா குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா நிக்கும் போது இப்ப பின்பக்கமா வந்த அவருடைய மனைவியான ஷில்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவரை தடவி மூட ஏத்த இப்ப அவரும் காலையில செம ஃப்ரெஷ்ஷா இருந்ததால அவருக்கு செம மூடானதால அப்புறம் என்ன இந்த ஷில்பா கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே இருக்குங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவானா படுத்துட்டு அவனுக்கு நடந்த அவமானத்தை எல்லாமே யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்த்தவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவானா அவன் சூட் கேஸ்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தவன் இப்பதாங்க கொஞ்சம் சாந்தி அடைவான். உடனே அதை நெஞ்சில வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி இருக்காங்க இல்லையா அந்த ஷில்பா அவளை பார்த்தனா அவங்க அப்பா அம்மா போட்டோக்கு முன்னாடி நின்று அழுவாங்க. என்னன்னு பார்த்தனா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படி இறந்தாங்க சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவங்களை யார் கொன்னாங்கன்னு தான் காட்டியிருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம அப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இருக்கும். ஷில்பா நின்னுட்டு அழுதுட்டே இருக்கும்போது பக்கத்துல இந்த ராஜு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்ப அதே டைம்க்கு இவருடைய கணவரான அந்த ஜித்து வராங்க. அவரு வந்து போலீஸ் தாங்க. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் ஷில்பா, இந்த ராஜு சொன்ன மாதிரியே உங்க அப்பா அம்மா இறந்திருக்காங்க. அதாவது அவங்க மூச்சு திணறி தான் இறந்திருக்காங்க. ரூம்ல டோரு அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாம் மூடி இருந்ததால அவங்களுக்கு ஆக்சிஜன் ஒழுங்கா கிடைக்கல. அதனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு இவன் சொல்ல, அதை கேட்ட நம்ம ஷில்பாவும் அழுவ ஆரம்பிப்பாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உங்க அப்பா அம்மா அது மட்டும் இல்லாத உயில் வேற எழுதி வச்சிருக்காங்க. இப்பதான் வைக்கல் கொடுத்திருக்காரு. அதாவது இந்த சொத்து எல்லாமே உங்க வீட்டு வேலைக்காரன இந்த ராஜு பேர்ல தான் எழுதியிருக்காங்க அப்படி சொன்னனே. இதை கேட்ட அவனும் அழுவான். இல்ல இல்ல, எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம். இந்த வீட்டுல நான் வேலைக்காரன் தான், எனக்கு அதுக்கெல்லாம் அருகதே கிடையாது அப்படின்னு அழுவ. உடனே அவ என்ன சொல்லனா, இங்க பாரு ராஜு, அப்பா அம்மா உன்னை ஒரு புள்ள மாதிரிதான் இங்க வளர்த்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாருமே உன்னை எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ கவலைப்படாம இந்த சொத்தெல்லாம் வச்சுட்டு இங்க நிம்மதியா இரு. நாங்க உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அவனு அழுதுட்டே இருப்பானா. அப்படியே அழுதுட்டே இருக்கும்போது இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட 3வது எபிசோடும் பார்க்கலாம். இந்த சீன்ல பார்த்தனா, இவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டே இருக்கும்போது அங்க வந்து அவர் மனைவி, இங்க பாருங்க, எனக்கு அப்பா அம்மா சாவுல ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ற அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல, ராஜு அப்பா அம்மா செத்ததுல இருந்து இன்னும் போனே பண்ண மாட்டான் அப்படி சொல்லும்போது, இங்க பாரு, ராஜுவை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் மேல நீ சந்தேகப்படாத. அது மட்டும் இல்லாத, கொலை ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா குற்றவாளி அங்க ஏதாச்சும் ஒரு தடையை தச்சு விட்டு போவாங்க. ஆனா அங்க ஒரு எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, எவிடன்ஸ் தானே உங்களுக்கு வேணும், அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவரும் சரி ஓகே, நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இவ தனியா உட்காந்து யோசிப்பாங்க. ஏன் இந்த ராஜு கொலை பண்ணிருக்க கூடாது, எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, இப்ப நைட்ல அவர் வீட்டுக்காரர் கூட சம்பவம் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவ என்ன சொல்லனா, ஏங்க எனக்கு ராஜு மேலதான் சந்தேகமா இருக்கு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு அவரும் சரி ஓகே, நீ ட்ரை பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இவ அவளோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தனா செவுத்துல இவளோட அப்பா அம்மா போட்டோ திருப்பி வச்சு மாட்டிருக்குங்க. அதை பார்த்த அவளும் ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சரி பண்ண, கொஞ்ச நேரத்துல அவ கோமா இருந்தவ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இவ அவன் வீட்டுக்காரன் கூட பேசிட்டு இருப்பாங்க. என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சாப்பிட மனசு வரல அப்படின்னு ஒரு மார்க்கமா சொல்ல, அங்கதான் உன்னுடைய வேலைக்காரன் ராஜு இருக்கான் இல்லையா, அவன் கூட சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு இவன் டபுள் மீனிங்கா பேச, அதை கேட்ட அவளும் உங்களை பிச்சுருவான் பாத்துங்க, விளையாடுற விஷயமா இது அப்படின்னு அவங்க சொல்ல, இதே டைமுக்கு இந்த ராஜும் வருவானா. வந்தவனை பார்த்த உடனே இவ லைட்டா பயப்படுவாங்க. பயந்தவ அமைதியா இரு அப்படின்னு அந்த ராஜு கிட்ட சொல்ல, அவன் என்ன பண்ணுவானா, பக்கத்துல உட்காந்துட்டு அவளோட தோலை தடவி கொடுத்து அவளை மூட ஏத்த, இப்ப அவளு ஒரு மாதிரியா பேசுவாளா. இப்ப அவன் வீட்டுக்காரனும் என்னாச்சு, ஏன் சவுண்ட் ஒரு மாதிரியா வருது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவனு சரி ஓகே நான் காலை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவானா, சரி கட் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு அந்த போனை கட் பண்ணாம டப்புன்னு மடியில வச்சிருவாளா. வச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜு என்ன சொல்லுவானா, என்னாச்சு மேடம், சார் கூட பேசினோடனே மூட் ஆயிடுச்சா என்ன. ஆமா, அவர் கூட இருந்து என்ன புண்ணியம், ஒண்ணுமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் டியூட்டின்னு போயிடுறாரு, சோ அவர் கூட இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் சரி கவலைப்படாதீங்க, அதுக்குதான் நான் இருக்கேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெறியா மேட்டர் பண்ண, கால் கட் பண்ணாம இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த போலீஸ்காரருக்கு செம்ம வெறியாவுங்க. எனக்கே நீ துரோகம் பண்றியா, இதுக்கப்புறம் உன் கூட நான் வாழ மாட்டேன், உனக்கு நான் சீக்கிரமாவே விவாகரத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவன் வெறியா சொல்லும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி வீட்டுல இருக்கும் போது இதே டைமுக்கு போஸ்ட்மேன் வந்து அவளுக்கு ஒரு தபால் கொடுக்க, அதை ஓபன் பண்ணி படிச்சவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்குங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஷில்பா இங்க பாரு, நீ வந்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உனக்கு விவாகரத்து அனுப்பியிருக்கேன், அது மட்டும் இல்லாத யார்ட்டாச்சும் போன் பேசினா முதல்ல பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணு, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா உன் வீட்டு வேலைக்காரன் கூட இரு அப்படின்னு அதுல எழுதி இருக்க. அதை பார்த்து அவளுக்கும் ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுங்க. அவ உட்காந்து அழுதுட்டே இருக்கும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட்ல பார்த்தனா அந்த ராஜு கூட சேர்ந்து தன்னுடைய சோகத்தை பகிர்ந்துப்பாங்க. அதாங்க நைட்டு ராஜு கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல சம்பவம் இருக்குங்க. இந்த சீன்ஸ் சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி அவன் கூட சேர்ந்து ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இவ வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அந்த உண்மையெல்லாம் நான் எப்படியாச்சும் வாங்குவேன்னு, நான் இதுக்கப்புறமா அவருக்கு புரிய வைக்க போறது கிடையாது, ரொம்ப தூரம் வந்துட்டேன், கண்டிப்பா நான் இதுல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காத விட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த ராஜு வராங்க. வந்தவன், என்னாச்சு மேடம், ஏதோ சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் வீட்டுக்காரரு
வீட்டுக்காரரு நம்மளோட விஷயம் தெரிஞ்சு எனக்கு டைவர்ஸ் பேப்பர் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அவனு சைலண்டா இருப்பானா. இங்க பாரு, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இவன் சொல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு இன்னைக்கு தண்ணி அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க எல்லாமே ரெடி பண்ணுங்க, நான் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இவன் அங்கிருந்து போக, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டே இருப்பாங்களா. அவனுக்கு நிறைய சரக்கு ஊத்தி கொடுக்க அவனும் நிறைய குடிச்சு டைட் ஆயிடுவாங்க. நல்லா போதையில இருந்தவன் இப்ப அவன் என்ன சொல்லனா, ஷில்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை நான் ரொம்ப நாளா விரும்பிட்டு இருந்தேன், ஆனா என்ன திடீர்னு அந்த போலீஸ்காரன் கூட உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோடனே அன்னைக்கே நான் ரொம்ப கடுப்பாயிட்டோம் உங்க அப்பா அம்மா மேல அப்படின்னு அவன் சொல்ல, இது எல்லாமே அவன் என்ன பண்ணனா அவன் வீட்டுக்காரனுக்கு கால் பண்ணி போனை ஆன்ல வச்சுட்டு சைட்ல வச்சிருவாங்க. இவன் இங்க பேசுறத அங்க ஸ்டேஷன்ல எல்லாமே உட்காந்து கேட்டுட்டு தாங்க இருப்பாங்க. இப்ப இவ என்ன சொல்லனா, என்னோட சித்தி இருக்கா இல்லையா, அவ எங்க அப்பா கை கழுவ போட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்கிட்ட மிருகம் மாதிரி தான் நடந்துட்டாரு, அவர் செத்ததுல எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவனு என்ன சொல்லனா, அதே தான் நானும் சொல்றேன், உங்க அப்பா என்ன ஒரு மனுஷனா கூட மதிச்சது இல்ல, அவரை நான் எங்க அப்பா மாதிரி நினைச்சேன் தெரியுமா, அது மட்டும் இல்ல அந்த வேலைக்காரி ஷீலா இருக்கா தெரியுமா, அவளை கூட உங்க அப்பா விட்டு வைக்கல, அவளை கூட்டு போயிட்டு டெய்லி ஸ்டோர் ரூம்ல வச்சு அவர் மேட்டர் பண்ணிட்டு இருப்பாரு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறி ஆகும் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல, அப்படியே அந்த ஸ்டோர் ரூம்ல என்ன நடந்தது சொல்லி காட்டுறாங்க. வழக்கம் போலதாங்க அந்த முதலாளி அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு அந்த ஷீலா கூட மேட்டர் பண்றதை காட்டிட்டு இருப்பாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே அந்த வேலைக்காரிய அப்படியே அங்க மேட்டர் பண்ணி முடிக்க, அப்படியே பிரசிடென்ட்ல பார்த்தனா, இப்படி எல்லாம் அநியாயம் பண்ண அந்த கிழவனை என் கையாலே நான் கொன்னேன், எந்த துண்டை என் கழுத்துல போட்டு நாயோட பெல்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னானோ அதே துண்டால அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்ன அப்படின்னு அவன் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த போலீஸும் அங்க வந்துருவாங்க. வந்த உடனே உன் வாயில வாக்குமூலம் கொடுத்துட்டல அப்படி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண உடனே அவனும், ஓ நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் என்ன மாட்டி விட்டீங்களோ, உங்களை ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போக, அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து வருவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.